கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தும் நாளாக இன்றைக்கு மாறப்போகிறது. நீங்கள் அடையாளம் இல்லாமல் காணப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி உலகத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைகளுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்களை அடையாளப்படுத்த தேவனே உங்களை அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி அவரே இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அதில் கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் யாரை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்னார் என்று சொன்னார், இங்கு கிதியோனை பார்த்து சொன்னார். கிதியோன் எங்கு இருக்கிறான் என்று சொன்னார், கிதியோனுடைய தகப்பனாகிய யோவாபின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் கர்த்தருடைய தூதன் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் இந்த கர்வாலி மரத்தை எதற்காக தெரிந்து கொண்டார்? அந்த மரத்தின் கீழ் வந்து இருந்து இந்த மீதியானியரின் கைக்கு கோதுமைகளை தப்புவிக்கிற கிதியோனை சந்திக்க வந்திருக்கிறார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்கள் கீழ் அடிமைப்படுத்தப்பட்டு காணப்பட்டார்கள். மீதியானியர்கள் இவர்களுடைய பயிர்கள் எல்லாம் அழித்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கே அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த போதிலும் ஏன் கிதியோன் மட்டும் வந்து அந்த பயிர்களை காப்பாற்றும்படி அங்கு வந்திருந்தான்? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால், தன் ஜனங்கள் மீது அவன் பாசம் கொண்டபடினால் அவன் அங்கு என்ன செய்கிறான்? அங்கே வந்து அதுவும் இரவு நேரத்தில் வந்து அவன் என்ன செய்கிறான்? அங்கே இரவு நேரத்தில் மீதியானியர்கள் அங்கே வரமாட்டார்கள் என்று தெரியும். அதே போல அவன் இருந்த இடம் ஆலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது திராட்சை ஆலைகள். அந்த நாட்களில் திராட்சை குலைகள் காய்க்காத காலங்களாக இருந்திருக்கலாம். அதனால மீதியானியர்கள் அங்கே வருவதற்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதனால அவன் அந்த இடத்தில் ஞானமாய் நடந்து கொண்டு மீதியானின் கைக்கு மிச்சம் இருக்கிற கோதுமைகள் எல்லாம் அவன் தப்புவிக்கும்படி, சோளம், கோதுமை இவைகள் எல்லாம் அவன் பாதுகாக்கும்படியாக அந்த இடத்தில் போயிருக்கிறான். அருமையானவர்களே, இங்கே ஆலை என்று சொல்வது திராட்சை பழம், திராட்சை ரசம் இல்லையா? அவன் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான், ஒழித்துக் கொள்ளுகிறான் இல்லையா? இது பழைய ஏற்பாட்டின் நிழல்தான் புதிய ஏற்பாட்டின் நிச்சயம். சோ அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். தேவனுடைய சமூகத்தில் அவன் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தபடியினால் தான் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ அவங்களுக்கு பயப்படாத, நீ உன்னைய அவர்கள் கைகளிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி, நீ யாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அடுத்தடுத்த இந்த அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிதியோனை அவர் பராக்கிரமசாலி என்று சொன்னது மட்டுமில்லாமல் அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த மீதியானியர்கள் கைக்கு இந்த பயிர்களை தப்பிவிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த கிதியோன் அநேக காரியங்களை இந்த வேத பகுதியில் செய்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் செய்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை யாரு கேட்பாங்களோ, யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களோ அவர்களை தேடிதான் கர்த்தருடைய தூதன் அங்கு வந்தான். இந்த கர்வாலி மரத்திற்கு அநேக குணங்கள் உண்டுங்க. இந்த இடத்தில் அநேக காரியங்கள், நன்மைகளும் நடந்திருக்குது. இந்த கர்வாலி மரத்திற்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க பாருங்களேன். விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தபடினால் அந்த தேசத்தில் என்ன செய்யப்பட்டது? அது மீதியானின் கைகளுக்கு விட்டு கொடுக்கப்பட்டது. இவருடைய ஆசீர்வாதங்கள் மீதியானிகள் மேற்கொள்ளும்படி ஆகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் நடித்தெடுத்து கொண்டு வந்து அவர் ஆசீர்வதித்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். அந்த கர்வாலி மரம் அநேக நன்மைகளுடைய மரங்க. அதோடைய விளக்கங்கள் இன்னும் வருகிற ஆடியோக்கள் நீங்கள் கேட்பீர்கள். இன்றைக்கும் இந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட அவர் பெயர் சூட்டுறாருங்க, அவர் அடையாளப்படுத்தி காட்டுகிறாருங்க. இன்றைக்கு இதே போலதான் அநேக சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தருக்கு இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் தான் வேண்டும். நீங்கள் எழும்புவீர்களா? கர்த்தருக்காக, தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அவர்களுக்காக திறப்பில் நிற்பீர்களா? உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே,
என்று சொல்லி உங்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுகிற நாள் இது. நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, ஜாமக்காரர்களாக எழுப்புவீர்கள் என்றால் நீங்க தாங்க பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி காட்டுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.